வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எங்களோட ஷோரூமில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம பாருங்கள், ஸ்கூட்டர்ஸ் இருக்குது, மைலேஜ் கிடைக்கிற மாதிரியான வண்டிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்களாக்கும் யமஹாவில் ஃபெசினோ. இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் 2023 மாடலில் டக் டைப்பு. மொத்தமே பார்த்தீங்களாக்கும் 5300 சம்திங் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இது இருக்குது. மதுரை நம்பர் டிஎன் 59. இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் நம்ம எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் இந்த வண்டிக்கு நம்ம 79,000 எதிர்பார்க்குறோம். ஃபைனலாக வாங்க பார்த்து கொடுக்கலாம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்களாக்கும் டிஎன் 65 நம்பரு 2023 மாடலு ஹோண்டா டியோ. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ரெட் கலர் அந்த காம்பினேஷனில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்க 6600 சம்திங் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2 டயருமே பார்த்தீங்கன்னாக்க பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்கு. சீசிங் வண்டின்றதுனால அதை கழட்டிட்டாங்க டயரை. அதை நாங்கள் புதுசு வாங்கி போட்டோம். வண்டியோட டயர் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் என்ன சொல்கிறது, புதுசாக பக்கா கண்டிஷனில் இருக்குது. எந்த இதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்களே அப்படியே எடுத்து அப்படியே ஓட்டிக்கிறதா. இன்ஜின் ஆயில் கூட கூட சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த வண்டிக்கு நாம் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 78,000 எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க 1000 இதுலையும் குறைச்சி கொடுக்கலாம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்களாக்கும் 2023 மாடலு டிஎன் 59 ஜஸ்ட்டு, மதுரை நம்பர் ஜஸ்ட்டு. இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் 6700 சம்திங் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள், பக்காவாக இருக்குது. சாரி, 6498 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பக்காவாக இருக்குது. வண்டி மேனி எல்லாமே பர்பிள் கலரில். இந்த வண்டிக்கு நம்ம எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் ஒரு ஃபைனலாக 69,000 அந்த ரேஞ்சில் அப்படின்னா கொடுத்துடலாம். வண்டி சூப்பராக இருக்குது. இதுவுமே மைலேஜுக்காக என்ன சொல்வது என்னன்னா, ஓட்டி பழகிறவங்க உங்களுக்குலாம் இந்த வண்டியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்த வண்டியுமே பார்த்தீங்களாக்கும் ஸ்கூட்டி ஜஸ்ட் தான். இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா 1614 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியோட அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வண்டி அந்த 1600 கிலோமீட்டர் ஓடின அளவுக்கு டயர் கண்டிஷனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வண்டி. இதுவும் மதுரை நம்பர் தான். வண்டியோட அவுட்லுக்கை பாருங்கள், சீட் கவர் முதல் கொண்டு எல்லாம் அந்த கம்பெனிலேருந்து வெதர் பவுச்சுக்குள்ள தான் இருக்குது. டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த வண்டிக்குமே அதே போல் நம்ம என்ன சொல்லணும்னா 69,000 அந்த பட்ஜெட்னா ஃபைனலாக கொடுத்துடலாம். லாஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்களாக்கும் 2024 மாடலு XL 100. இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் பச்சை கலர் வண்டி. என்ன சொல்லுதுன்னு கேட்டோம்னா மொத்தமே பார்த்தீங்களாக்கும் ஒரு 6000 சம்திங் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டியும். இந்த வண்டிக்கு நான் 57,000 எதிர்பார்க்குறோம். ஒரு 55 அப்படின்னு சொன்னால் ஃபைனலாக கொடுத்துடலாம். செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது. எந்த ஒரு சின்ன டேமேஜும் இல்லை. நீங்களே பாருங்கள், லோடு வீட்டு அடிக்காத வண்டி பக்காவாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 2023 மாடலு. இந்த வண்டி டயர் கண்டிஷன் எல்லாமே பாருங்கள், ஃப்ரண்ட் டயர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. மெயினுமே பார்த்தீங்களா எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. ஏன்னா கீழே போட்டு தான் ஹெட்லைட் டூம் இதெல்லாம் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. எந்த இதுவும் இல்லை. சூப்பராக இருக்குது. கஸ்டமர் வந்து பக்கா கண்டிஷனாக வச்சுருக்காரு. பாருங்கள், நீங்களாம் டியர் டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்கும் வண்டி. அப்படியே வாங்கினா அப்படியே ஓட்டிக்கிற வண்டி தான். வாங்கி நம்ம இந்த வண்டியை வாங்கி எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லை. அவ்வளோ நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமர். 7200 என்ன சொல்லுது 84 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. பக்கா கண்டிஷனில் இருக்குது. புல் டூத் மாடல் இது. லேட்டஸ்ட் டிஜிட்டல் மீட்டர் வச்சு வரக்கூடிய வண்டி. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கும் பிளாட்டினா 1 டன்னு 2024 மாடல் டிஎன் 60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 7000 சம்திங் கிலோமீட்டர் நெருக்கி ஓடி இருக்குது வண்டி. அவ்வளோதான் ஓடி இருக்கும் வண்டி. மீட்ரு பார்த்தீங்கன்னா ஓடலை. ஆனால் கஸ்டமர் கழட்டி விட்டு ஓட்டிருப்பார் பொழுது இருக்குது. ஆனால் பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்கும். நம்மளோட என்ன சொல்லுது அனுமானத்தை வச்சு நம்ம பார்க்குறீங்கள அந்தளவுக்கு பக்கா கண்டிஷனாக இருக்குது. எந்த ஒரு சின்ன டேமேஜும் இல்லை. அதுவும் அதுக்கு பார்த்தீங்கன்னா 69,000 எதிர்பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் டிவிஎஸில் ஸ்போர்ட்டு. இது 2023 மாடலு. வண்டி பக்காவாக இருக்குது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. வண்டி நீங்களே பாருங்கள், டயர் இன்ஜின் மேனி எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் கொரோனா டேங்க் கவர் மட்டும் தான் இல்லை. அந்த டேங்க் கவருமே நாங்களே காம்ப்ளிமெண்ட்டாக போட்டு தரோம். வாங்க, தெளிவாக இருக்குது வண்டி. நீங்களே பாருங்கள். மொத்தமே 7803 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கா 61 எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, ஒரு 58 அந்த ரேஞ்சில் முன்ன பார்த்து கொடுக்கலாம். வாங்க, எடுத்துக்கோங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் 2020 மாடலு, 20 லாஸ்ட்டு அப்பாச்சி ஆர்டிஆர் 162V. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் டயர் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். 39,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ரெடி கேஸ் வெஹிக்கிள் தான். கஸ்டமர் ஆர்சி ஓனர்ட்டே வாங்கினது. பக்காவாக நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு இதுவும் இல்லை. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் மட்டும் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. எங்கேயும் நிப்பாட்டிக்கல. சின்ன பசங்க கூட விட்டு போயிட்டாங்களா அந்த ஸ்டிக்கரில். வேறு எங்கேயும் கீழே போடலை வைக்கல. பக்காவாக ஒரே அலையை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தது. 36,098 கிலோமீட்டர் அந்த சம்திங் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம எதிர்பார்க்குறப்பல பார்த்தீங்கன்னாக்கும் 68 எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, முன்ன பார்த்து குறைச்சி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு சூப்பராக இருக்கும் வண்டி இந்த அப்பாச்சி. அடுத்ததாக பார்த்தோமாக இன்னொரு அப்பாச்சி. அது 2023 மாடலு டிஎன் 63 நம்பரு, மேட் ப்ளூ கலரு. இது வந்து ஓல்டு டைப் மீட்டர் வச்சு வரக்கூடிய 2V மாடலு. இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும்
கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லுதுன்னு இடம் சொன்னோம்னா சூப்பராக இருக்குது. இதுவுமே எதுவும் குறையில்ல, தெளிவாக நீட்டாக இருக்குது வண்டி. டயர் கண்டிஷன் பாருங்கள், எல்லாமே பாருங்கள். ஹெட்லைட் டூமு எல்லாமே பார்த்தீங்களா சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. ஏன்னா பெருவாரியான பசங்க வந்து பொதுன்னு கீழே போட்டு என்ன செய்வாங்கன்னா தேய்ச்சி பூராத்தையும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கிலோமீட்டர் பாருங்கள் நீங்களே, டிஜிட்டல் மீட்டர்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன். 7898 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நாம் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 93,000 எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க ஏதாவது பார்த்து குறைச்சி கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஎன் 65 நம்பர் 2024 மாடலு NS 125. இந்த வண்டி பார்த்தீங்களா ஒரு 8000 சம்திங் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு பார்த்தோம்னா நாம் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 76,000 எதிர்பார்க்குறோம். வாங்க முன்ன பின்ன பார்த்து இதுவும் குறைச்சி கொடுக்கலாம். இதோட வண்டி மெயின் எல்லாமே என்னது டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். எந்த ஒரு டேமேஜும் இல்லை. நீங்களே பாருங்கள் 9,030 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் அப்பாச்சி ஆர்டிஆர். இந்த வண்டி 2023 மாடலு. இதுவுமே பாருங்கள், ரியர் டயர் கண்டிஷன் பாருங்கள், வண்டியோட மெயின் அவுட்லுக்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பெருசாக எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். TN 60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, பக்காவாக இருக்கும் வண்டி. இது வந்து 4V மாடல். 4V வரவங்களுக்கு இது ஒரு சூப்பரான வண்டி. இந்த வண்டி டயர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும், மெயின் எல்லாமே தெளிவாக இருக்கும். இதுக்கு நம்ம எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 89,000 எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, இதில் இன்னும் நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டி தெளிவாக இருக்கும், வண்டி பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வண்டி. டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே பாருங்கள், பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன். 6,735 கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி, அவ்வளோ நீட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் வண்டி. எங்கிட்ட இருக்கிறதுலே லோ பட்ஜெட் வண்டி. ரைட் சைடில் என்ன சொல்கிறது, டேங்கில் ஸ்டிக்கர் லைட்டாக பேடாக இருக்குது. மற்றபடிக்கு பார்த்தோம்னாக்க வண்டி டயர் கண்டிஷனாக இருக்கட்டும், வண்டியோட மெயினெலாம் இருக்கட்டும், ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இன்ஜின்லாம் சூப்பராக இருக்குது, இருக்கிறதுலே தெளிவான இன்ஜின் சூப்பராக இருக்குது. 2018 மாடல் CT 100. இந்த வண்டிக்கு நம்ம எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா 29,000 எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, ஒரு 26 அந்த ரேஞ்சுனா கூட ஃபைனலாக கொடுத்துடலாம். வண்டி சூப்பராக இருக்குது, லோ பட்ஜெட். எங்கிட்ட இருக்கிறதுலே ஒரே ஒரு லோ பட்ஜெட் வண்டி இந்த வண்டி தான். வாங்க, பிடிச்சா எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்எப் டீலக்ஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2022 மாடலு, மதுரை நகர் ஸ்டேஷன் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12,000 கிலோமீட்டர் நெருக்கி ஓடி இருக்குது. வண்டியோட டயர் கண்டிஷன் எல்லாமே கம்பெனிலேருந்து வந்து ஸ்டாக் டயர் கண்டிஷனில் தான் இருக்குது. பெருசாக டேமேஜ் எந்த இதுவும் இல்லை. வண்டி நல்லா என்ன சொல்லுவது, சூப்பராக இருக்குது. ஸ்கை ப்ளூ கலரு, அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த வண்டிக்கு நாம் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 54,000 எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, ஏதாவது முன்ன பண்ண பார்த்து குறைச்சி கொடுக்கலாம். வண்டி நல்லா நீட்டாக தெளிவாக இருக்குது வண்டி. வாங்கினா அப்படியே வச்சு ஓட்டிக்கலாம். பெருசாக டேமேஜுன்றது எதுவும் இல்லை. நீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்குது வண்டி. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தோமாக்கும் வெஸ்பாவில் பியாஜியோ வெஸ்பா. இந்த வண்டி 2023 மாடலு, டாப் மாடல் தான். டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே வரக்கூடிய சதுர டூம் வச்சது. 14,344 கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி. செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது. எதுவும் பெருசாக டேமேஜோ உடஞ்சோ தெரிஞ்சது அந்த மாதிரி இல்லை. ஓரளவுக்கு 2023 அளவுக்கு பக்காவாக இருக்குது வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் TN 60 நம்பரு. இதுக்கு நம்ம எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 78,000 எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, முன்ன பின்ன பார்த்து குறைச்சி கொடுக்கலாம். அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கும் டிவிஎஸில் என்டார்க். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2023 மாடலு, TN 58 மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டிக்கு நம்ம எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 79,000 எதிர்பார்க்குறோம். வாங்க, இன்னும் 1,000-2,000 குறைச்சி கொடுக்கலாம். வண்டியோட டயர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுவுமேவும் ஸ்கை ப்ளூ வித் பிளாக். அதுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய TN 57 அந்த என்டார்க் பார்த்தீங்கன்னாக்கும் 2024 மாடலு. மொத்தமே 2,700 சம்திங் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் தெளிவாக இருக்கும். இந்த 2023 மாடல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓடி இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னோம்னா 9,996 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம எதிர்பார்த்த விலை தான் 79,000. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 2,700 கிலோமீட்டர் ஓடி இருக்குது மொத்தமே. இந்த என்டார்க்கு நம்ம எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 98,000 அந்த ரேஞ்சில் எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, ஏதாவது நம்ம பார்த்து குறைச்சி கொடுக்கலாம். அதுக்கடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் ஆக்டிவா 125 ஸ்மார்ட். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் இருக்கிறதுலே டாப் வேரியண்ட் ஆக்டிவாவில் 125ல் ரிமோட்டோடு வரக்கூடிய என்ன சொல்லுது சாவி எல்லாமே 2 சாவி எல்லாமே வந்துடும். இந்த வண்டிக்கு எல்லாமே கையில் இருக்குது. இந்த வண்டி மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கும் 7,800 சம்திங் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிங்கிள் ஹேண்ட் யூஸ் தான், எதுவும் பெருசாக டேமேஜ் இல்லை. அதுக்கடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் ரைடர், டிவிஎஸ் ரைடர். வண்டி இப்போ டயர் கண்டிஷன் எல்லாத்தையும் பாருங்கள், பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. பெருசாக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை வண்டியில். அந்தளவுக்கு நீட்டாக பக்காவாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டயர் கண்டிஷன் எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்கும் வண்டி. அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி, பார்க்குறதுக்கேவும் தெளிவாக இருக்கும் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 80,000 எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, நம்ம பார்த்து குறைச்சி கொடுக்கலாம். இது டிஜிட்டல் மீட்டர் பாருங்கள், 5,900 கிலோமீட்டர் தான் வண்டி மொத்தமே ஓடி இருக்குது. அருமையாக இருக்குது. வாங்க, நம்ம பார்த்து குறைச்சி கொடுக்கலாம். வண்டி தெளிவான வண்டி தான். அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் யமஹாவில் FZ V4.
இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் மொத்தமே 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டயர் கண்டிஷன் எல்லாத்தையும் பாருங்கள், சூப்பராக இருக்கும் வண்டி. ரெட் கலரு அவ்வளோ அருமையாக இருக்குது. பெருசாக டேமேஜோ ஸ்க்ராச்சஸோ எந்த இதுவும் கிடையாது வண்டியில். பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி. டயராக இருக்கட்டும், வண்டியோட மேனியாக இருக்கட்டும், டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன். நீங்களே பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது TN 63 சிவகங்கை ஸ்டேஷன். கம்பெனிலேருந்து வந்தால் இன்னும் அந்த லெதர் சீட் கவர் கூட கிளிக்கல, அப்படியே இருக்குது வண்டி. டிஜிட்டல் மீட்டர் பாருங்கள், பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன். இந்த வண்டிக்கு நம்ம எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா 99,000 எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் பார்த்து குறைச்சி கொடுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கும் டிவிஎஸில் ஜூபிட்டர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் ஜெட்டெக்ஸில் வரக்கூடிய டாப் வேரியண்ட்டு. TN 60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன், 2023 லாஸ்ட் மாடலு. இந்த வண்டியில் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இது மீட்ரு பார்த்தீங்கன்னாக்கும் என்டார்க்கு உள்ள மீட்ரு, சதுர மீட்ரு அந்த இதில் வரும். டிஸ்க்கு, அலாய் வீலு, LED லைட்டு, என்ன சொல்கிறதுன்னு கேட்டோம்னா எல்லாமே வந்துடும். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாப் வேரியண்ட் தான் அந்த வண்டி. மேட் மிக்சிங் பிளாக் கலரு, ப்ளூடூத் கனெக்ஷனோட வரக்கூடிய என்ன சொல்கிறது எக்ஸ்னைட் உள்ள ஒரு ஜூபிட்டர் ஜெட்டெக்ஸ் இந்த வண்டி. இதோட மீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சதுர டைப்பில் என்டார்க்கில் வர மாதிரி வரும். நீங்களே பாருங்கள். மொத்தம் 13,000 சம்திங் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. சூப்பராக இருக்குது வண்டி. எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. வாங்க, இந்த வண்டிக்கு நம்ம எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா 85,000 எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, முன்ன பார்த்து குறைச்சி கொடுக்கலாம். வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி. நீங்கள் எடுத்தால் அப்படியே ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் தான் இருக்குது. அப்படியே வச்சு ஓட்டிக்கலாம். இந்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட கம்பெனி நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க. கம்பல்சரி எல்லாத்துக்குமே நாங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எல்லாமே ஏற்பாடுமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். வேணுன்றவங்க கம்பல்சரி எல்லா ஐடி ப்ரூஃபும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நன்றி, வணக்கம்.